ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லுக் அட் மீ. இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி கூழ் வடகம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி ஒரு படி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இட்லி அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முந்தா நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். அப்போ தான் மார்னிங் கூழ் காய்ச்சி வடகம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஊற வச்ச அரிசியை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கூழ் காய்ச்சும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் பதம். ஜீரகம் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பெருங்காயம் 1 ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு. நான் உருண்டை பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதனால் 30 எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நீட்டு மிளகாய் கூட எடுத்துக்கலாம். அது ஒரு 15லேருந்து 20 உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. மிளகாயை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட காரம் வடகம் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு அவ்வளோவா தெரியாது. அதுக்கு அரிசி எடுத்த படியிலேயே நீங்கள் 7 இல்லைன்னா 8 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் ஒரு படி அரிசிக்கு 8 படி தண்ணி ஊற்றிருக்கேன். பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கூழ் காய்ச்சும் போது ஆவி அடிக்காமல் இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கிற மாதிரி காயணும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி மாவை நம்ம இதில் ஊற்றலாம். அரிசி மாவை ஊற்றி நல்லா கலந்து விட போகிறேன். அரிசி மாவு தண்ணியாக இருக்கணும், கெட்டியாக இருந்துச்சுன்னா கட்டி சேர்ந்துடும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நான் ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு படி அரிசினா 1 கிலோ அரிசி. நீங்கள் 1 டம்ளர் எடுத்து செஞ்சு பாருங்கள். மிளகா அளவு, ஜீரகம் எல்லாம் கம்மி பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள். அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகும். நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கூழ் பதத்துக்கு வர்ற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. தேவையான உப்பை நான் இப்போவே ஆட் பண்ணிடுறேன். நான் கல் உப்பு போடுறதுனால இப்போ போட்டேன்னா தான் அது கரையும். நீங்கள் தூள் உப்பு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. பாதி கூழ் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஜீரகமும் பெருங்காயமும் சேர்த்து நான் கலந்து விட்டுக்க போகிறேன். கலந்துட்டு இருக்கும்போது நான் இதுக்கு கூழை எடுத்து ஊற்றுறதுக்கு 2 சின்ன பாத்திரமும் 2 குழிக்கரண்டியும் எடுத்துக்க போகிறேன். கூட யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருந்தால் தான் நம்ம சீக்கிரமாக ஊற்ற முடியும். வடகக்கூழ் நம்ம சூடாக ஊற்றணும். அப்போ தான் வடகம் ஈக்குவலாக ஈவனாக இருக்கும். இல்லைன்னா கெட்டி ஆகிடுச்சுன்னா ஊற்றினோம்னா நடுவில் காயும் போது வெடித்து போயிடும். அப்புறம் வடகம் உடஞ்சி வரும். இப்போ நல்லா திரண்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி கொதிக்கும் போது பதம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கூழை சூடாக இருக்கும் போதே ஊற்றணும். நான் நிறையா செய்கிறனால 2 பேர் ஊற்றினா தான் சீக்கிரம் ஊற்ற முடியும்னு சொன்னேன். நீங்கள் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா ஒருத்தராகவே வடகம் போட்டுடலாம். நான் மொட்டை மாடியில் ஒரு பெட்ஷீட் கெட்டி பெட்ஷீட் விரிச்சிருக்கேன். அது மேலே வெள்ளை வேஷ்டி விரிச்சிருக்கேன். நீங்கள் பெட்ஷீட்டுக்கு பதிலாக பாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் துணி யூஸ் பண்ணிங்கன்னா வடகத்தில் கலர் பிடிச்சிக்கும். அதனால் ஒயிட் கலர் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியில் ஒரு கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா வடகம் சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த கிளாத்தில் போடுறது எனக்கு கஷ்டமாக தெரியுது அப்படின்னா கடைகளில் பாலித்தீன் ஷீட் மாதிரி கிடைக்கும். நீங்கள் அது வாங்கி வடகம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வடகத்தை இப்படியே ஊற்றி விடணும். நீங்கள் அமுத்தக்கூடாது, அமுத்தினீங்கன்னா உடஞ்சி போயிடும். ஊற்றும் போது நல்லா சூடாக இருக்கணும். அப்போ ஈவனாக அதுவே ஸ்ப்ரெட் ஆகிடும். கெட்டியாக இருக்கும்போது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது ஒரு சைடு ஈவனாக இருக்கும், ஒரு சைடு ஈவன் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா காஞ்சதுன்னா உடஞ்சி போயிடும். கெட்டியாக இருந்தாலும் உடஞ்சிரும். எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். நான் 7 o'clock போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் வெயிலுக்கு முன்னாடி நம்ம போட முடியும். வெயில் அடிக்கும்போது வடகம் போடுறது கஷ்டமாக இருக்கும். மறக்காமல் இருக்கிறதுக்கு 4 மூலையிலும் கல் வச்சுக்கோங்க. காக்கா வராமல் இருக்கிறதுக்கு கருப்பு கொடை இல்லைனா ஒரு கருப்பு துணியை கட்டி விடுங்க. ஒரு 5 o'clock பார்க்குறேன். வடகம் நல்லா காஞ்சிருக்கு. ஒரு சைடு வடகம் நல்லா காஞ்சிருக்கு, இன்னொரு சைடு இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட் டே வச்சோம்னா நல்லா காஞ்சிரும். பாருங்கள் எப்படி நல்லா காஞ்சிருக்குன்னு. எடுக்கிறதுக்கு இப்போ அந்த துணியை நான் அப்படியே திருப்பி போட்டு பின்னாடி நான் தண்ணி தெளித்து விடுறேன். அப்போ தான் வடகம் எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் வரும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கெட்டியாக இருக்கும். வடகம் வர்றதுக்கு உடஞ்சி போய் வரும். பின்னாடி இப்படி லேசாக தண்ணி தெளித்து விடுங்க. நிறைய தண்ணி தெளிச்சிடாதீங்க. தெளிச்சுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் எல்லா வடகத்தையும் இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு நைட்டு இதை ஃபேன் காற்றுல வச்சுருங்க. நான் கப்புன்னு போட்டு மூடி வைக்கக்கூடாது. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபேன் காற்றுல வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கு அதே பிளேட்டில் காய வச்சிங்கனாவே போதும். ஃபுல் டே காயணும். எல்லா வடகமும் எடுத்துட்டேன். எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருக்கேன். ஒரு சில வடகம் நல்லா காஞ்சிருக்கும், ஒரு சிலது நல்லாவே ஈரம் இருக்கும். அது நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக வெயிலில் இருந்துச்சுன்னா நல்லா காஞ்சிரும்.
வடகம் வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபேன் காற்றுல கொஞ்சம் வந்து காஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சில வடகம்லாம் இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது. இப்போ இதை வந்து நான் பிளேட்லேயே வந்துட்டு வெயிலில் வைக்க போகிறேன். ஈவினிங் வந்து பார்த்தோம்னா நல்லா காஞ்சிருக்கும். நான் வச்சுட்டு ஈவினிங் வந்து பார்க்க போகிறேன். பார்க்கும்போது வடகம் வந்து நல்லா காஞ்சிருக்கு. பாருங்கள் வடகம் ஷேப் எப்படி இருக்குது, நல்லா காஞ்சிருக்கு. நான் சவுண்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வடகம் வந்து எப்படி காஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 இயர்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வடகம் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு எண்ணெயில் பொரித்து காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து வடகத்தை பொரிச்சிக்கலாம். வடகம் எப்படி பொரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். இந்த வடகம்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும்போது கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. வடகத்தை நம்ம வந்து 1 இயர் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஒரு 5-6 வரமிளகாயும் உள்ளே போட்டுக்கோங்க. எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி வடகம் செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.